இருக்கிறதுல ஹைலி பாய்சன் எலிமருந்து அது மளிகை கடையில் வச்சுருக்கிறாங்கங்க. மளிகை கடையில் விற்கவே கூடாது. அது எப்படி மளிகை கடையில் விற்பீங்க? அதுன்னு எஃப்எஸ்எஸ்ஐயில் வருதா, ஃபாசியில் வருதா? அது ரொம்ப ஆபத்தான வயசு. அதுவும் அடோலசன்ஸ் வயசு சொல்கிறாங்கல்ல, டீனேஜ் 15 to 20 ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வயசு. எல்லாரும் லவ் பண்ணியிருக்கோம். யார் தெரியுமா? நம்ம அம்மாவு முதல் லவ். அதுதான் லவ். அது என்ன லவ்? அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. எல்லாத்த விட ஒரு புரிதல் அம்மா மேலே உள்ள லவ் கடைசி வரைக்கும் குறையவே இல்லை. காதலிச்சவனை ஒன்றும் புரிதல் சொல்லி விலைக்கு விடணும். இப்போ நீங்கள் சூசைட் பண்ணிக்கிட்டதுனால எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போச்சா? வாழ வேண்டிய வயசில் நம்ம வீட்டில் யாராவது அபதமாக செத்துட்டாங்கன்னா அது மாதிரி அந்த குடும்பம் எழும்பாது. தம்பி, குடும்பம் அதோட டவுன்ஃபால். அதுக்கு என்ன முயற்சி பண்ணாலும் எழும்பாது. பட் நாகரிகம் இந்த பேரில் நம்ம சில அநாகரிகமான செயலை நாகரிகம் நீங்கள் சிவிலைஸ் பண்ண பார்க்குறோம். அதை இந்த சோசியல் மீடியா பண்ணி கொடுக்குறது. இதெல்லாம் தப்பு இல்லை. இன்று நம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் திரு RS தமிழேந்தன் அவர்கள். வாங்க பேசுவோம். வணக்கம். வணக்கங்க. திருப்பத்தூர் மாவட்டத்தையே ஒரு விஷயம் உலுக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். என்னன்னா, பொண்ணு பையன் காதலிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பொண்ணு விட்டுருக்காங்க. ஆனா பையன் கடைசி லவ் டார்ச்சர் கொடுத்ததுனால இப்ப அந்த பொண்ணு இறந்து போயிருக்காங்க. இப்ப இந்த ஒரு சம்பவம் திருப்பத்தூர் மாவட்டத்தையே ஒரு உலுக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். சார், முதல் இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, சம்பவத்தை திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை மூக்கனூருங்கிற பகுதியில் தான் இந்த சம்பவத்துக்கு அரங்கேறுது. வினிக்ஷா பர்கூர் பகுதியில் ஒரு காலேஜில் தேர்ட் இயர் படிச்சுட்டு வந்திருக்காங்க. அதே ஒரு மூக்கனூர் பகுதியை சார்ந்த மாதேஷோட லவ். எத்தனை வருஷம்னா 5 வருஷம். போக்சோ லவ் இது. ஏன்னா இப்போ வயசு 20 தானே இருக்கும். 18 ஃபஸ்ட் இயரு, 19 செகண்ட் இயரு, 20 தேர்ட் இயர் தானே. போக்சோ லவ் 5 வருஷம் முடி போனால் 16-15 வயசுலேருந்து லவ். ஸ்கூல் படிக்கும் போது. ஆமாம், 5 வருஷமாக இப்போ லவ் இருந்திருக்கு. மாதேஷ் ஃபுல் டே வேலையாக லவ் பண்ணுறது தான், வேறு எதுவும் வேலை இல்லை. வேலை வெட்டிக்கெல்லாம் போகிறதில்ல, சும்மா ஊர் சுற்றிக்கிட்டே வந்திருக்காப்புல. இது ஒரு கட்டத்தில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு லவ் தெரிஞ்சிருது. யார்? இன்ஸ்டா வீட்டுக்கு இந்த மாதிரி லவ் தெரிஞ்சோடனே மாதேஷுக்கு எந்த வேலை வெட்டி இல்லை, நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக அந்த பொண்ணுக்கு திருமணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவசரமாக திருமணம் ஏற்பாடு பண்ணோம். மாதேஷ் தொடர்ந்து வீட்டுக்கு வர்றதும் இது பற்றியான ஒரு ஆர்கியூ வீட்டில் போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கு. ஒரு கட்டத்தில் மாதேஷ் என்ன பண்ணுறாரு, அப்படி பிளேடு எடுத்து கையால் அறுத்துக்கிறார். யார்? வினிக்ஷா வீட்டு பக்கத்துலேயே அப்புறம் உடனே மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிட்டு அவர் ஊர் தலைவரெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. அங்கேயே தப்பு ஆரம்பிச்சிருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் அப்பயே போயிருந்தால் பஞ்சாயத்து முடிஞ்சிருக்கோம். ஊர் தலைவரெல்லாம் கூப்பிட்டு பஞ்சாயத்து பேசி மாதேஷ் இனிமே வரக்கூடாதுன்னு எழுதி வாங்கிட்டு அனுப்புகிறாங்க. இங்கே வரக்கூடாது, நீ டார்ச்சர் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கிட்டு அனுப்புகிறாங்க. அதுக்கு பிறகும் வினிக்ஷாவுக்கு ஒரு இது என்னன்னா, நம்ம திருமணம் வரைக்கும் தொல்லை பண்ணுவாங்க போல இருக்கு அப்படின்ற ஒரு அச்சம் உருவாகி மன உளைச்சலுக்கு ஆளாகி எலி பேஸ்ட்டை சாப்பிட்றாங்க. எலி பேஸ்ட்டை திருப்பத்தூர் GHல வச்சு வைத்தியம் பண்ணுறாங்க. ஒரு 3 நாளைக்கு பிறகு 4வது நாள் தனியார் மருத்துவமனை கொண்டு போகிறாங்க. அங்கே சிகிச்சை பலனின்றி இறந்து போகிறாங்க. யார்? வினிக்ஷா. ஜோலார்பேட்டை PS தான் இதுக்கு லிமிட்டட் போலீஸு, அந்த லிமிட்டேஷனில் வர்றது. அவங்க மாதேஷை தேடி வர்றாங்க. மாதேஷ் இது வரைக்கும் கைது பண்ணல, வழக்கு பதிவு பண்ணி தேடிட்டு வர்றதா தகவல் வந்துருக்கு. சரி, இப்போ இங்கே என்னோட கேள்வி என்னங்கன்னா, இப்போ நிறைய பேர் காதல் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் நம்ம யாரை காதல் பண்ணுறோமோ அவங்க நம்ம லைஃப் கரெக்டானவங்களாவும் பார்க்கணும். இங்கே அந்த பொண்ணு அதாவது அவன் வேலைக்கு போகல, சரி அவன் படிக்கல, அப்படிப்பட்டதான் காதலிச்சிருக்காங்க. இது வீட்டுக்கு தெரிஞ்ச பிறகு ஒரு பெற்றோர் என்ன பண்ணியிருக்காங்க. ஆனா இப்ப இருக்க அந்த இளைஞர்களுக்கு இளைஞர்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, யாரை காதல் பண்றோன்னே தெரியாம ஒரு அப்படி சொல்லு கண்மூடித்தனமா எல்லாரையும் பண்றது. அவன் குடிகாரனா இருப்பான், கஞ்சா அடிக்கிறாங்க இருப்பான், வேலை வெட்டி போவாங்களா இருப்பான், இப்படிப்பட்ட அவங்க தேடி லவ் பண்றாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை ஒண்ணு இருக்குங்க. இது எப்படி பாக்குறீங்க? காதலே பண்ண தெரியலன்னு சொல்லுவேன்னா, பண்றது காதல்லே பாதி பேருக்கு தெரியல. சில பேர் காதல் தான் பண்றோம்ங்கிறதும் புரியல. திருப்பி சொல்லுங்க. காதல் பண்ண தெரியல ஒண்ணு, பண்றது காதல் தான்னு தெரியல. ஆனால் காதலை பண்ணிட்டே காதலிக்கலன்னு சொல்கிறாங்க. பெரிய குழப்பமான எல்லாருக்கும் ஒரு குழப்பமாக தான் இருக்குது. ஏங்க, 15 வயசு 16 வயசுல பல்லோட பால்வாடி போகிற வயசுல என்ன லவ்? இங்கே கூட ஸ்கூல் படிக்கும் போது லவ். ஏமா பால்வாடி போக்குள்ள என்ன லவ்னு கேட்குறேன். ப்ளே ஸ்கூல் போகிற வயசுல உனக்கு என்ன லவ் லெட்டர்னு கேட்குற மாதிரி. ஏங்க, சம்மந்தம் இல்லாத விஷயத்தெல்லாம் பண்ணி இந்த மாதிரி தான். இப்போ இந்த நாள் பார்த்தா ஒரு பையன் லவ் பண்ணலன்னு சொல்லி ராமநாதபுரம் ஒன் சைடு லவ் கத்தி எடுத்து கொடுத்துறான். இப்போ இந்த பையன் பிளேடால் அறுத்துக்கிட்டான். இதே இந்த பையன் கத்தி எடுத்து வெட்டியிருந்தாக்க அதுவும் இன்னும் சீக்வன்ஸ் பெரிய பிரச்சனை தான்.
சரி, அப்படிப்பட்ட காதலிச்சவனை ஒன்றும் புரிதல் சொல்லி விலக்கி விடணும். இப்போ நீங்கள் சூசைட் பண்ணிக்கிட்டதுனால எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போச்சா? உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் புள்ள எல்லாம் போயிடுறீங்க, அவனும் இப்போ ஜெயிலுக்கு போயிடுவான். தற்கொலை தூண்டிய வழக்கில் அவனும் ஜெயிலுக்கு போயிடுவான். முடிஞ்சு போச்சு, எல்லார் வழக்கையும் முடிஞ்சு போச்சு. இது என்ன இப்போ என்ன இந்த நான் ஒன்று எனக்கு ஒன்று சொல்கிறேன் தம்பி, எல்லாத்துலேயும் எனக்கு ஒரு நியாயம் கற்பிதம் பண்ணணும்னு நான் ஆசைப்படுவேன். உண்மையாகவே எல்லாத்துக்கும் ஒரு தர்மம், ஒரு நியாயம் சொல்லணும். ஒரு ஒரு கோழி செத்துருச்சுனா கூட அது குழம்பாயிட்டு, நமக்கு சாப்பாடாயிட்டு. ஒரு நாய் ஒரு ஒரு ஆடு செத்துருச்சுன்னா குழம்பாயிட்டு, மாடு செத்தா குழம்பாயிட்டு, மீன் செத்தா கருவாடு. ஆமாம். ஆனால் எந்த பரம்பேசா புண்ணியப்படாது தான் இந்த உடம்புன்னு வச்சேன். நம்ம எதுக்கும் பயன்பட மாட்டோம், ஒன்றே ஒன்று பயன்படுவோம். உடற்புறாவி பண்ணால் அந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் நம்ம உடம்பு வச்சு பாடம் நடத்திக்கலாம், வேறு எதுக்கும் பயன்பட மாட்டாங்க. அவ்வளோதான். வேறு அம்மாஞ்சல்லிக்கு தேராது, நெருப்பு தான் தின்ட்டு போவோம். ஆனால் நம்ம இந்த பூமிக்கு வந்திருக்கோம். நம்ம 30 வயசு வரைக்கும் வாழ்ந்தோம், 40 வயசு வரை வாழ்ந்தோம், 50 வயசு 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தோம்லாம் இல்லை. அவ்வளோ நாளாக வாழணுங்கிற அவசியமும் இல்லை. இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு பயனுள்ளதாக இருக்கணும். நம்ம ஏதாவது ஒரு செய்தி இங்கே சொல்லிட்டு போகணும்ல. இந்த பூமியில் நம்ம வாழ்ந்ததுக்கு ஒரு மரமாவது நடணும்னு சொல்லுவாங்க. நம்ம இறந்த பிறகு அந்த மரம் புயலில் கூட விழுந்து போகலாம், அது எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு மரமாவது நட்டு போடும். அப்போ அந்த பொண்ணு இந்த பூமியில் அந்த அம்மா அப்பாவுக்கு பிறந்து உங்களை ஒரு 20 வயசு வளர்த்தவங்களுக்கு நீங்கள் என்ன செய்தி சொல்கிறீங்க? எலிமருந்து தின்ட்டு சாவுறது தான் செய்தியா? அது கால கழிச்சு கூட நீங்கள் சாவீங்க, அதோட வேலையே அதுதான். பேசு விட்டிக்கிங்க போய் அது எலிக்கே வேலை. ஏங்க இவ்வளோ கர்மத்தை, இவ்வளோ ஐலீஸை எப்படி சொல்கிறது, எலியால் வந்து நமக்கு பிளேக் நோயே வரவழைக்க முடியும், அதுவே சாகுது. அதை நம்ம தின்றதா? அப்போ அந்த என்ன செய்தி தான் அந்த பொண்ணு சொல்லிட்டு போகுது வினிஷாவுக்கு? அதாவது வாழ வேண்டிய வயசில் நம்ம வீட்டில் யாராவது அபதமாக செத்துட்டாங்கன்னா அதுக்கு மாதிரி அந்த குடும்பம் எழும்பாது தம்பி. அந்த குடும்பத்தோட டவுன்ஃபால், அதுக்கு மாதிரி என்ன முயற்சி பண்ணாலும் எழும்பாது. ஆனால் இங்கே பொண்ணே செத்துருக்கு. ஆமாம், எழும்பாது. இப்போ இந்த பையன் மாதேஷ், நீ என்ன சொல்ல நினச்ச அந்த சமுதாயத்துக்கு? லவ் பண்ண அந்த பொண்ணு, நீ வேலைக்கு போகல, இல்லை ஒரு 2 வருஷம் டைமாவது கேட்டுருக்கலாம். ஊர் பஞ்சாயத்து பேசுனாங்கல்ல, 2 வருஷம் எனக்கு டைம் கொடுங்க, நான் ஒரு நல்ல வேலை தேடிக்கிறேன், அப்புறம் எனக்கு அந்த பொண்ணை கொடுங்க, எழுதிக்குவோம். இப்பயே எழுதிக்குவோம் மீன்ஸ் ஊர் பஞ்சாயத்து பண்ணது தப்பு தம்பி, அதையும் நான் மறுத்துறேன். ஓகே, அது வேற. பஞ்சாயத்துங்கிறது பண்ணக்கூடாது, யாரும் பண்ணக்கூடாது. கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடாது, சுப்ரீம் கோர்ட்டை சொல்லிட்டு. அது ஊர் பஞ்சாயத்தாக இருந்தாலும் சரி, யார் பண்ணாலும் கட்ட பஞ்சாயத்து தப்பு. குறைந்தபட்சம் எழுதிப்போம். இப்போதைக்கு இன்னைக்கு ஒரு 2 வருஷம் டைம் கொடுங்க, நான் ஒரு வேலையை தேடிக்கிறேன், அப்புறம் உன்னை வந்து கைப்பிடிக்கிறேன். அப்போ நீ என்ன சொல்ல முடியும்? அப்படின்னு வேலை தேடிக்கிட்டியா? இந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கணும்? எனக்கு தேடியர் தான் படிக்கிறேன், நான் பிஜி படிக்கணும், யூஜி எடுத்து பிஜி தானே, மேல்நிலை கல்வி, அது நான் படிக்க போகிறேன், அதுக்கு ஒரு 2 வருஷம் ஆகும். அந்த 2 வருஷத்துக்கு வேலை தேடிக்கிறா. வேலை தேடிட்டு வந்து பொண்ணு கல்வி 22 வயசு தானே. 20 வயசுல என்ன கல்யாணம்? அங்கே கேட்குறேன்னா தெக்கோடுக்கு தெரியாத வயசுல 22 வயசு, அப்போ கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல. அப்போ எந்த ஸ்கில்லுமே நம்ம வளர்த்துக்காம நம்ம வந்து கல்யாணம் பண்ணணும்னா எப்படி தம்பி? அது இருக்க ஜென்ரேஷன் அவசரப்படுறாங்களா? அப்படி பார்க்கலாங்களா? ஆமாம்மா, எல்லா டெக்னாலஜியோட தான் இருக்கிறாங்க, அவசரம் தான் படுறாங்க. ஆமாம், ஒரு டேட்டா ஒன்று பேசணுமே, இந்த ஆண்டில் நடந்த அதிக கர்ப்பமானது நம்ம தான் பேசணும். எல்லாமே 118 கீழே நடந்திருக்கு. தனி குழுவே போட்டாங்க ஒரே ஒரு மாவட்டத்தில், எப்படி அவ்வளோ நடந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லி. அப்போ எல்லாமே அவசரம் தான். இங்கே 2 டைப் ஆஃப் பீப்புள்ஸ் இங்கே இருக்காங்க தம்பி. உங்களுக்கு வயசு என்ன தம்பி? 23 வயசில் ஒரு சம்பாரிச்சு உங்கள் வீட்டுக்கு கொடுக்கணும், நம்மளும் சாப்பிடணும், ஒரு வேலை தேடிக்கணும். இது ஒரு வேலை, இதுலேருந்து இதில் அறிவை வளர்த்துக்கிட்டு அடுத்த கட்ட ஒரு சேனலுக்கு போகணும், இல்லை வேறு ஏதோ ஒன்று ஒரு டெவலப்மெண்ட்டுங்கிற ஒரு ஸ்கில்லோட ஒரு குரூப் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு குரூப்பு எதுக்கு பிறந்தோம்னே தெரியாமல் சுற்றிட்டு இருக்கு. நம்ம எதுக்கு இந்த பூமிக்கு பிறந்தோம், நம்ம யார், எதுவுமே தெரியல. பார்த்தா 3 லட்ச ரூபாய்க்கு பைக் வச்சிருக்கு, அப்புறம் பார்த்தா ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆகி செத்துருது. ஆனால் பாதிப்பு அவங்க பெற்றோர்களுக்கு. கீழே ஒரு பாட்டு போடுறாங்க, இறந்திடவா நீ பிறந்த. ஆமாம்மா, அவன் இறக்க தான் பிறந்தான், வேற எதுக்கு முறகலை. அந்த அப்பா அம்மாவை நீங்கள் 2 பேரும் மலடி கிடையாது, உங்களுக்கு குழந்தை உண்டு, அவ்வளவுதான் இந்த சமுதாயத்துக்கு சொன்ன செய்தி. வேற எதுவும் சொல்லலை. உங்களுக்கு குழந்தை பிறக்கும், இன்னும் உங்களுக்கும் குழந்தை பிறக்கும், வேற நான் மேலுக்கும், அவ்வளவுதான் இந்த பையனோட செய்தி. 3 லட்ச ரூபா பைக்கு செதறுது. அதுக்காக தம்பி பிறந்திருக்கோம்? தார் ரோட்டில் சாகையா பிறந்திருக்கோம் நம்ம? இல்லை விஷம் கொடுத்து சாக பிறந்திருக்கோமா? காதலுங்கிறது மனிதனுடைய குறைந்தபட்ச உணர்வு தம்பி, அவ்வளவுதான். ரொம்ப பேசிக்கான உணர்ச்சி. லவ் பாரு, பள்ளியும் லவ் பண்ணுது, பாம்பும் லவ் பண்ணுது, புறானும் லவ் பண்ணுது, புழு லவ் பண்ணுது. ஆனா அதுவும் சூசைட் பண்ணிக்கிறது கிடையாது, அதுக்கு எதுவுமே பண்றது இல்லையே தம்பி. எந்த மிருகத்துக்கும் வழுக்கை விழுவது கிடையாது, எந்த மிருகத்திற்கும் முடி நிறைப்பதில்லை. மனிதனை விழுங்கும் தொழுநோய் எந்த மிருகத்துக்கும் கிடையாது, தெரிஞ்சுக்கோ. நமக்கு தான் எல்லாம் இருக்கு. டயாபெட்டிக் இல்லை எந்த மிருகத்துக்கும், நமக்கு தான் இருக்கு. வழுக்க இருக்கா? இந்த பறவைக்காவது வழுக்க இருக்கா? பறவை காக்கா வந்து வெள்ளை காக்கா ஆயிட்டா, நிறைய விழுந்திருக்கா? இல்லையே. நம்ம ஒரு அதிசயமான உயிரினம் தம்பி, நம்ம வேடிக்கையான ஒரு உயிரினம்.
ரொம்ப யதார்த்தம். எந்த மிருகமும் எங்கிட்ட மாடாடெல்லாம் வயசாகி தான் சாகுது, டயாலிசிஸ் எல்லாம் பண்ணலையே, நம்ம தான் போய் டயாலிசிஸ் பண்ணிக்கிறோம். அப்போ நம்ம ஏதோ அடிப்படையாக இயற்கைக்கு மாறா இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கரெக்டு தானே? பேசே தப்பு இல்லை. நம்ம மாட்டு வண்டி வச்சு ஓட்டுறோம், நம்மளே யாராவது மாட்டு வண்டி வச்சு ஓட்டியிருக்கணும்ல, அதானே இயற்கை. இல்லையா? அப்படி மனுஷன் எல்லாத்தையும் சர்வே பண்ண ஆரம்பிச்சான். அதாவது மனிதனுடைய பலம் அவனுடைய முதுகெலும்பில் இருக்கிறது. நிமிர்ந்து பார்த்தான், பாக்கி எல்லா மிருகமும் இப்படி தானே போகுது. நம்ம மனிதன் மட்டும் நேராக நின்னான், நிற்க தொட்டு அவனோட பலம் முதுகெலும்பில் இருக்கிறது, அவனோட பலம் மூளையில் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு அரிய பிறப்பு விஷம் குடிச்சிட்டு சாவுறதும், வாகன விபத்தில் சாவுறதும், காதலுக்காக கத்தி எடுத்துட்டு குத்துறதும், காதலுக்காக எரிச்சிக்கிறதும், நரம்பு அறுத்துக்கிறதும், ஆணவ கொலை பண்ணிக்கிறதும், சாதிக்க வேண்டி கொலை பண்ணிக்கிறதுக்கு தம்பி நம்ம இருக்கிறோம். ஒரு பிறப்பு தம்பி எவ்வளோ நாள் இருந்துருவோம்? எவ்வளோ நாள் இருந்துட போகிறோம்? ஒரு 50 வயசு 60 வயசு ஆரோக்கியம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இருப்பேன் மருந்து மாத்திரை தின்னுட்டு உட்காந்துருக்கலாம். அவ்வளோதானே இருக்க போகிறோம். இருக்கிறதுக்குள்ளே நம்ம சுகமாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு சாகணும்ல. இந்த காதலை பற்றி சொல்லணும்னா தம்பி, இங்கே அதான் லவ் பண்ணவே தெரியலன்னு சொல்லுவேன். லவ்னா இந்த உட்காந்துட்டு லெட்ரு எழுதுறது, இப்போ இன்ஸ்டா வந்துடுவோம். ஏன் அதுக்கு போயிட்டு இப்போ நாங்கள் எங்கள் செட்டு லெட்ரு எழுதி லோ மாடல் டீம் நாங்கள் அம்பாசிட்டர் காலம் 90க்கு முன்னாடி உள்ள பிறப்புறாங்க. இப்போ எல்லாம் வந்து ஸ்டேட்டஸ் லவ், குட் மார்னிங் குட் நைட்டு, அதுவும் டெக்ஸ்ட் எல்லாம் நம்மலாம் பண்ண முடியாது தம்பி. இந்த சிஸ்டத்தில் கூட அடிச்சுடுறது வந்து செல்லில் அடிக்கவே வர வேலை. ஒத்த கை தான் வருது, இந்த கை வரல. சட்டா திரும்புறதுல டைப் பண்ணி மெசேஜ் அனுப்புகிறாங்க. ஒரு மெசேஜுக்குள்ள இல்லை, அது ஒரு பையனுக்குலாம் இல்லை, அடுத்து 10 பையனுக்கு, அவனும் 10 பொண்ணுக்கு மெசேஜ். இது பேர் லவ்வா தம்பி? காதல்கிறது ஒரு அன்பு புரிதல். எல்லாரும் லவ் பண்ணியிருக்கோம். யார் தெரியுமா? நம்ம அம்மாவை. முதல் லவ் அதுதான் லவ். அது என்ன லவ்? அது அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. எல்லாத்த விட ஒரு புரிதல் அம்மா மேல உள்ள லவ் கடைசி வரைக்கும் குறையவே இல்லை. வயசானா அப்பாட்ட சண்டைக்கு போயிடுறான் தம்பி, ஆனா எந்த பையனும் அம்மா கிட்ட சண்டைக்கு போறதே இல்லை கடைசி வரையும். அது மீறி ஒரு எக்ஸ்பர்ட் கேஸ் எவனா 1-2 இருக்கும் யூஸ்லெஸ். அம்மானா ஏதாவது வயசாகி உட்காந்து உளறிக்கிட்டு இருப்பாங்க, பாக்கெட் இடிச்சுட்டு ஏதாவது பேசுவாங்க. அம்மா வய முடியுமா, ஏதாவது பேசிட்டே இருப்பா, அதை இது அப்படி வேலையை பார்ப்பான். சார், இப்போ நீங்கள் அம்மா லவ் பற்றி இவ்வளோ அழகாக சொன்னீங்க. ஆனால் இப்போ இந்த கேஸை பற்றி பொதுவான ஒரு கேள்விங்க சார். இப்போ இந்த பொண்ணு வந்து ஸ்கூல் படிக்கும் போதே நான் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ இருக்க பெற்றோர்கள் வந்து அவங்க பிள்ளைகள்கிட்ட வந்து போது நேரத்தை செலவு பண்ணல. இப்போ காலேஜ் போக லவ் பண்ணுறாங்கன்னா ஓகே, அவங்க வந்து வளர்ந்துட்டாங்க, சில பெற்றோர்கள் விட்டுருவாங்க, ரொம்ப க்ளோஸாக இருக்க மாட்டாங்க. ஆனால் ஸ்கூல் படிக்கும் போது நிறைய பேர் இங்கே தான் சார் பண்ணுறது. ஸ்கூல் படிக்கும் போதே 10வது படிக்கும் போது 8வது படிக்கும் போது லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது பெற்றோர்களுக்கும் தெரியாம போகுது. இப்ப அந்த ஒரு பிரச்சனை தான் உருவாகி இப்படி மாறுதுங்களே, இதை எப்படி பாக்குறீங்க? ஒரு டிக்டாக்ல ஒரு வீடியோ வந்துச்சு. சோஃபின்னு ஒருத்த பச்சை குத்தி இருந்தான். அவங்க அம்மா காரி இந்த பக்கம், அவங்க அம்மா காரி அந்த பக்கம். மருமையனே கவலைப்படாதீங்க மருமையனே, நீங்களாம் நல்லா வந்துருவீங்க, மேலே வந்துருவீங்கன்னு சொல்லுது பொண்ணோட அம்மா. அவன் உடனே பச்சை குத்தி இருக்கிறத காமிக்கிறான். நம்மளாம் ஏன் குத்துறோம்னே தெரியல தம்பி, அது எடுக்கவும் தெரியல. அதுக்கெல்லாம் 15,000-20,000 கேட்குறாங்க இது எடுக்கிறதுக்கு. மருமையனோடனே குத்திருக்கான் பச்சை, வலிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. வலிச்சதத்தை சோஃபிக்காக பொறுத்துக்கிட்டா அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே அவன் ஒன்று இங்கே பாரு சீன் பண்ணுறான் பாரு அப்படின்னு இது சொல்லுது. யார்? இந்த பொண்ணு. அவங்க ஐடியை வந்து பிளாக் பண்ணிட்டாங்களா? டிக்டாக் இந்த ஐடியை பிளாக் பண்ண அப்போ டிக்டாக் ஐடியை பிளாக் பண்ணிட்டாங்களா? நீங்கள் கவலைப்படாதீங்க மருமகனே வேற ஒரு ஐடியில் நீங்கள் மேலே வந்துடலான்னு ஒரு ஆயா சொல்லுது. இதுக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இப்போ யார் மேலே தப்புன்னு சொல்கிறீங்க? காதலிச்சேன்னு சொல்லி என்னென்ன புரியாத இன்ஃபாக்சுவேஷனில் அலைஞ்ச அந்த பிள்ளைங்க மேலே தப்புன்னு சொல்கிறீங்களா? இல்லை எதை என்கரேஜ் பண்ணுறோம்னு தெரியாமல் என்கரேஜ் பண்ணால் பெற்றோர்களை சொல்கிறீங்களா? பெற்றோர்களும் முதல் குற்றவாளியை பார்க்கலாமா? சொல்லு. முதல் விஷயம் அது தம்பி. 14, 15, 13 வயசில் எல்லாருக்கும் எல்லா உணர்வுகளும் வருது. வரலன்னா நீ டாக்டரை பார்க்கணும். எனக்கு எதுவுமே தோணல சார், எனக்கு 23 வயசு ஆகிட்டு சொன்னீங்கன்னா உடனே நான் டாக்டர் தான் அழைச்சிட்டு போகணும். இதை அவரை வச்சு தோணும். ஒரு பொண்ணை பார்த்தா உனக்கு தோணும், ஒரு ஆணை பார்த்தாலும் ஒரு பொண்ணுக்கு தோணும். அப்படி தோணுனாதான் சரியே. ஆனால் இது இந்த வயசுல தோணணுமா, இல்லை இந்த வயசுல எப்படி இதை கிராஸ் பண்ணணும்? தம்பி ஒரு 20 வயசு வரைக்கும் உனக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லைன்னு வச்சுக்கீங்க, உனக்கு 100 வயசு வரைக்கும் கெட்ட பழக்கம் வராது. 20 வயசுக்குள்ள நீ தண்ணி அடிச்சிருந்தா தான், 20 வயசுக்குள்ள நீ தம் அடிச்சிருந்தா தான், 20 வயசுக்குள்ள வேற ஏதாவது ஃபீமேல் தப்பு பண்ணியிருந்தா தான். அது இல்லைன்னா கடைசி வரைக்குமே நீ டிசிப்ளினாக தான் இருப்பேன். அது ரொம்ப ஆபத்தான வயசு. அதுவும் அடோலசன்ஸ் வயசு சொல்றாங்கல்ல, டீனேஜ் 15 to 20ங்கிறது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வயசு. 2 டைப் ஆஃப் பெட்ரோல் இருக்கிறாங்க. ஒரு டைப் பெட்ரோல் அப்படின்னா எங்கிட்ட புள்ள தங்கம் யாரை நிமிந்து பார்க்காதுங்க, அந்த புள்ள எங்க டெக்ஸ்ட் பண்ணு நமக்குள்ள தெரியுது. இன்னொரு பெற்றோர்கள் சனியனை அவனை பத்தியா இவனை பத்தியா அங்க பல்ல அழிச்சிடாது இங்க பல்ல அழிச்சிடாது, ரெண்டுமே தப்பான வளர்ப்பு.
இப்படியும் இருக்காங்க இப்படியும் ரெண்டு எக்ஸ்டெண்டுமே தப்பு. கண்டிக்கிற விஷயத்த கண்டிங்க, தண்டிக்கிற விஷயத்த தண்டிங்க, கண்டுக்காத விஷயத்த கண்டுக்காதீங்க. கண்டிக்கிற விஷயத்த கண்டிச்சிருங்க அளவோட. இன்னைக்கு ஒரு தப்பு செஞ்சாங்கன்னா அதை இன்னைக்கு மன்னிச்சு, இன்னைக்கு கண்டிச்சு, இன்னைக்கு தண்டிச்சு, அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷா அந்த பையனை நீங்க ஸ்கூலுக்கு அனுப்பினாதான் அவன் பிள்ளையா மாறுவான். அனுப்பது அப்படி பெற்றோர் அப்படி இருக்காங்களா ஒரு கேள்வி வருது. அதெல்லாம் இல்லவே இல்லை, எல்லாம் நியூசன்ஸ் தான், இல்லை டோட்டல் நியூசன்ஸ். அதான் பிள்ளைங்க விட்டுதான் போகுது. இவ்வளோ பேர் ரவுடியா பொறிக்கியா கொலை பண்ணி எல்லாம் இப்படி பண்றான்ல, எந்த பெற்றோராவது அவனை கூப்பிட்டு கன்சிடரா பேசியிருப்பாங்களா? சரி தம்பி, செஞ்சதை செஞ்சுட்ட, இதுல இருந்தாவது ஒழுங்கா வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணு. அப்புறம் ஒரு இடப்பெயர் மாமாவோட ஊட்டியில் இருக்கு, அங்கே போயிரு, வேலை பாரு, வேலை செய். அதுதான் கௌரவங்கிறது யாரு தெரியும் சொல்ற? இப்போ முன்னொரு காலத்தில் வந்து தண்ணி அடிக்கல மாமா சித்தப்பா பெரியப்பாலாம் வந்து விழுந்து ஓடினாங்க பசங்க. ஓடினாங்களா? ஐயோ பெரியப்பா வர, இப்பயும் விழுந்து ஓடுறாங்க. பெரியப்பா கட்டிங்கிட்டீங்க பாருன்னு பயந்து ஓடுறான். ஐயோ இருக்கிறதே இருந்தாலும் கொடுத்துட்டு நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு இப்போ விழுந்து ஓடுறான். நைட்டு 10 மணி ஆகிட்டு பிளாக்ல போய் எங்கே வாங்குறது அப்படின்னு ஓடுறான். அப்போ ரிலேஷன்ஷிப்பை கொலாப்ஸ் ஆகிப்போச்சு, எல்லாமே கொலாப்ஸ். நம்ம நாகரிகம் என்ற பெயரில் வந்து நம்மளுடைய ஒட்டுமொத்த மனிதத்தன்மையை இழக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கோம் தம்பி. எது தம்பி நாகரிகம்? நீ சட்டை போட்டுக்கோ, பேண்ட் போட்டுக்கோ, முடி வெட்டிக்கோ, அது நாகரிகம் தானே. நான் இப்போ முடி வெட்டுறது கூட இந்த இப்படி கோடெல்லாம் போட்டிருக்காங்கல்ல, அது எனக்கு போடணும் உண்மையிலேயே எனக்கு ஆசை. எனக்குள்ளேயே சின்ன சின்ன ஆசைகள் இருக்குது, இப்படி கோடு போடணும்னு. முடியலை. நான் போட முடியுமா? முடியாது. ஆனால் போட தான் போகிறேன் ஒரு நாளைக்கு. போட்டால் தான் என்ன ஜாலியாக இருக்கட்டுமே. பையனுக்கு மே மாதம் லீவில் கோடு போட்டு வேடிக்கை பார்க்குறேன். அப்போ நாகரிகம் அது அது நல்லா இருக்காது. நான் இப்படி நீட்டாக வெட்டுறது, இப்போ கொஞ்சம் முடி கூட இருக்க மாதிரி தான் இருக்குது, நீட்டாக வெட்டுறது நல்லா இருக்காது. பட் நாகரிகம் இந்த பேரில் நம்ம சில அநாகரிகமான செயலை நாகரிகம்னு நீங்கள் சிவிலைஸ் பண்ண பார்க்குறோம். அதை இந்த சோசியல் மீடியா பண்ணி கொடுக்குது தம்பி. இதெல்லாம் தப்பு இல்லை. வீக்கெண்ட் ஆகிட்டா நம்ம இப்படி பார்ட்டி பண்ணலாம், வீக்கெண்ட் ஆகிட்டா லவ் பண்ணுறது ஒரு பேஷன். ஒரு லவ் பண்ணுறதுலாம் பேஷன் இல்லை, 10 லவ். மச்சான் மச்சான் ஒரு கெத்து கெத்து மத்தா பக்கடா. ஒரே நேரத்தில் 10 பேரை டீல் பண்ணுறோம். அங்கே மச்சினிச்சி அதே கண்டிஷன்லாம் இருக்கு. இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான், இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் நமக்கு மட்டும் தான் இந்த மெசேஜ். அது ஃபார்வேர்டு மெசேஜ்டா. 1,00,000 பேருக்கு மேலே வந்த மெசேஜ் தான் அடுத்து அனுப்புறாங்க. காதல்கிறது வர வேண்டிய ஒரு உணர்வு. அதுக்காக கொலை பண்ணிக்கிறதுலாம் நம்ம என்னைக்குமே என்டர்டைன் பண்ணல. பட் இந்த மாதிரி புரிதல் இல்லாமல் அந்த பையன் கையறுத்துக்கிற அளவுக்குன்னா அவன் இந்த பொண்ணு மேலே அவ்வளோ அடிக்ஷன் அவன் இருந்திருக்கான். அவன் பெர்ஸ்பெக்டிவ்லையும் கொஞ்சம் பேசுவோமே, அவன் அந்த பொண்ணு மேலே அவ்வளோ அடிக்ஷனாக இருந்திருக்கான். அது முறையாவே பேசிருக்கலாம். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் சொன்னீங்க பஞ்சாயத்துல பேசி இருந்திருக்கலாம். வேலை அதான் சொல்றேன், வேலை தேடிக்கின்னு சொல்றேன் தம்பி. இங்கே கல்யாணம் பண்ணி வாழ்றதுக்கு வெறும் காதல் மட்டும் பத்தாது, காசு ரொம்ப முக்கியம். அதை முதல்ல தெரிஞ்சுக்க. அது காதலிச்சு கல்யாணம் பண்ணி கதியத்து நிற்கிறவன்ட்ட போய் கேளு, அதை பற்றி புரியும் தம்பி. ஒரு டாக்டர் ரேபிட்டை ஓட்டுறாரு தம்பி, தலைப்பிச்சு தம்பி. ஆமாம், எம்பிபிஎஸ் தம்பி, இப்படியே எம்பிபிஎஸ் ரேபிட்டை ஓட்டுறாரு. எத்தனை இன்ஜினியர்ஸ் இருந்து ஆங்கரை வந்துட்டீங்க? எல்லாருமே இன்ஜினியர். எத்தனை லட்சம் கூட்டி கொடுத்துருப்பாங்க. எல்லாரும் அவங்கவுங்க படிப்புக்கு ஏற்ற வேலையும் கிடைக்கல, வேற வேற ரூட்ல வேலை பார்த்துட்டு உட்காந்துருப்போம். அப்போ இங்கே வாழ்றது ரொம்ப கஷ்டம் தம்பி. உங்களுக்கு நாளைக்கு லவ் மேரேஜ் பண்ணுவோம், 4 பேர் வந்து கழுத்து போடுவான், இந்த பக்கம் 4 பேர், அந்த பக்கம் 4 பேர். கடைசி வரையும் வாழ முடியாது. ஒரு மாதம் கழிச்சு ஒரு 1000 ரூபா ஜிபே பண்ணா, ஐயோ தங்கச்சிக்கா உடனே அவன் பண்ணி விடுவான் அப்படின்பா. அடுத்த மாதமும் அவன்கிட்ட கேட்டீங்கன்னா நானே சம்பளம் இல்லாமல் இருக்கேன்பா. எந்த கட்சிக்கு உடம்பு சோந்த 3வது மாதம் பணம் வராது. இங்கே வாழ்வதற்கு பொருளாதாரம் ரொம்ப முக்கியம், கல்வி ரொம்ப முக்கியம், வேலை வாய்ப்பு ரொம்ப முக்கியம். முன்ன மாதிரிலாம் கிடையாது. இப்போ 1000 வெப்பேஜில் வந்து டிஎன்பிசியை பற்றி எல்லாம் பாடம் நடத்துறாங்க. எங்களுக்குலாம் டிஎன்பிசினா என்னன்னே தெரியாது. காட் ப்ராமிஸ் எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ எல்லாம் அவ்வளோ பேஜஸில் வந்து வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வேலை வாய்ப்பை தேடிக்கணும். ரயில்வேல ஜல்லிக்கோட்டை வரைக்கும் வடக்கன்ஸாக வந்து உட்காந்துருக்கான். ரயில்வே கேட்டை துறக்காமல் தூங்கி சாத்தாமல் தூக்கி சாவச்சிட்டான் செம்மங்குப்பத்தில், கடலூரில். ஏன் நம்ம எழுதி போட்டு வேலை பார்க்கலாமே? போஸ்ட் ஆஃபீஸில் டெம்பரவரி ஷாப் எவ்வளோ எடுக்கிறாங்க தம்பி? மாதம் 15,000 20,000 சம்பளம். டெம்பரவரி தான், கான்ட்ராக்ட் லேபர் தான். பட் டுவாரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப். இங்கே உனக்கு யூனிஃபார்ம் லோகோ கொடுத்துட போகிறாங்க. ஒரு திறமையும் சேர்த்துக்கிறது இல்லை. வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகிட்டான்னு தேட்டரில் போய் நிற்கிறா, 12 மணிக்கு டாஸ்மார்க் கதவை தட்டிட்டு நிற்கிறா, மத்தியானம் ஆகிட்டா. நீ எப்படி உருப்பிடுவ? உன்னை நம்பி எப்படி ஒரு பொண்ணு ஒப்படைக்கிறது? எல்லாம் இந்த தம்பி, இந்த உலகமே சந்தோஷமா இருக்குதா? நீ கோடி கூத்தடி அது எல்லாம் உன்னுடைய சௌரியப்பட்டது. அதை நான் யாரும் இன்னொருத்த வந்து சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் அட்வைஸ் சொல்றதுல ஒன்றும் கிடையாது. ஆனால் எதை எப்போ நீ பண்ற, எங்கே எப்போ, இடம் பொருள் ஏவல், அது ரொம்ப முக்கியமானது. நீ வீட்டுக்கு சம்பாரிச்சு தன்னிறைவு அடைஞ்சிருக்கணும் தம்பி. ஒரு 40 வயசு தன்னிறைவு அடைஞ்சிருக்கணும். அதுதான் சரியான வாழ்க்கை. 20 வயசு 25 வயசுல பிளேடா இருக்கிற கண்டிஷன்ல இருக்கிறன்னா நீ சர்வே பண்றது என்ன இருக்கீங்க? சின்ன துயரத்தை கூட தாங்க முடியாமல் தூக்கு மாட்டி தூங்குறாங்க தம்பி, மருந்தை குடிச்சிடுறாங்க. ரயிலில் பிடிச்சி ஒரு பொண்ணை தள்ளிவிட்டான், அவெல்லாம் மனுஷனில் சேர்க்குறியா? தண்டனை கொடுத்துட்டு கோர்ட்டு. லவ் பண்ணலான்னு தள்ளிவிட்டான் தம்பி, ப்ரெஸ் பண்ணிட்டான் ரயிலில். ப்ரெஸ் முன்னாடி சக்க சக்கச்சா ஓடி போச்சு. தாம்பரத்தில் கத்தியால் குத்துனான்.
எத்தனை இடங்கள் நம்ம எத்தனை சம்பவங்களை பார்த்துட்டு இருக்கோம். பெண்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒருத்தர் விட்டு விலகணும்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை டீல் பண்ணி விலகுங்க. முதல்ல சேராதீங்கிறது என் கருத்து. ஓகே, அப்படி சேர்ந்த பிறகு நீங்கள் விலகணும்னா அது ரொம்ப நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்க. ஜாக்கிரதையாக புரிதலோட ஒரு வேலை வாய்ப்பை தேடிக்கப்பா, நம்ம கல்யாணம் பண்ணுவோம், நீ ஏதாவது வேலைக்கு போயிருந்தா தான் நான் எங்கள் வீட்டில் போய் உன்னை பற்றி சொல்ல முடியும், நீ பாஸ் என்கின்ற பாஸ்கரன் நம்ம இருக்கிற மாதிரி இருந்தால் உனக்கு எப்படி பொண்ணு கேட்குறது அந்த அண்ணி கேட்கும். நம்ம வேலைக்கு போவோமா எல்லாம் பண்ணுவோமா, அப்புறமா இவளுக்கு பேச்சுக்கிட்டீன்னு வருவாளுங்களான்னு. பட் அதுதான் ப்ராக்டிக்கல். நீ வேலை தேடிட்டா உனக்கு பொண்ணு கொடுக்க போகிறாங்க. டியூஷன் சென்டர் வச்சு அதில் ஒரு பணக்காரராக வரல, நல்ல நல்ல தம்பியோட சேர்ந்து நீ வேலைக்கு போகணும்ல. வேலை போகாமல் எப்படி ஒரு தொண்டு போய் பொண்ணு கேட்குறது? அதான் சினிமா பார்த்துட்டு ரீலுக்கும் ரியலுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியாம இங்க சிக்கிக்கிறாங்க. அப்படி பார்க்கலாம் தம்பி. ரீலுக்கு ரீல் எதுக்குமே வித்தியாசம் தெரியல உங்களுக்கு. எதுக்குமே வித்தியாசம். ரீல்ஸ்லேயே அடி சண்டை நடக்குது, ரெகுலர் நடக்குது தம்பி. ரீல்ஸ்லேயே சண்டை நடக்குது. அதாவது இங்கே ஒரு நிஜம்னு ஒன்று இருக்குது. ஒரு மனிதன்னா ஒரு வீடு இருக்கணும், பசிக்கும், சாப்பாடு வேணும், ஒரு பைக் இருக்கணும், ஒரு கார் இருக்கணும், ஒரு குறைந்தபட்சம் குழந்தைகளை படிக்க வைக்க எஜுகேஷன் காசு இருக்கணும், கவர்மெண்ட் பள்ளியோட இருக்குது, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி எல்லாம் இருக்கட்டும், இன்சூரன்ஸ் பாலிசி ஒரு கோடி ரூபாய்க்கு இருக்கணும், உடம்புல அறுத்து கோக்கணும்ல எல்லாத்தையும். அவ்வளோ வியாதி வருது இல்லை? இது எல்லாம் இருந்துமே இங்கே வாழ முடியல, கஷ்டப்படுறாங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரங்க வீட்டிலே பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் நம்ம சாதாரணப்பட்டு தான் ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் தான் படிக்க வந்திருக்கோம். உனக்கு என்ன 15 வயசில் லவ், போக்சோ லவ், முதல்ல எல்லாம் பால்வாடி பிள்ளைங்க, அதுலேருந்து ஆரம்பிச்சது பஞ்சாயத்து ஓடுது. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி சார். இந்த கேஸை பத்தியும் இந்த கேஸ் மூலமா இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வு கொடுத்தீங்க. நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம்.